ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி அவல் வந்து ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ஈவினிங் டிஃபன் மாதிரி எப்படி செய்யலாம். டேஸ்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் செஞ்சால். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 150 கிராம் அவலுங்க. இதை வந்து நான் ஒரு நல்ல தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா சாஃப்டாக ஊறுற வரைக்கும் ஊறி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. உதிரி உதிரியாக இருக்கணும் அவல், ஈரப்பதம் இருக்காமல் இருக்கணும். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய், ஆயில் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் துருவல், அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்புறம் எலும்பிச்சம்பழம் சாறு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்குமே வீட்டில் பிடிக்கும். பொதுவாக நம்ம அவல் தாளிக்கிறப்போ எல்லாம் வந்து அடுப்பில் வந்து ஒவ்வொன்றா சேர்ப்போம். இந்த மாதிரி நம்ம முதல்லையே அவல் கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு இந்த மெத்தடில் நம்ம செஞ்சால் டேஸ்ட்டாகவே நமக்கு கிடைக்கும் அவல். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ணி 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும், வெங்காயம் வதங்கினதும் ஊற வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் டேஸ்ட்டாகவே இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொரியண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. லைக் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.